Fourth lesson part D. It includes buyback of shares and alteration reduction of share capital. So in the video buyback of shares பார்க்கலாம். Buyback of shares ஒரு கம்பெனி அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஓன் ஷேர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸை ரீபர்ச்சேஸ் பண்ணுறது தான் buyback of shares. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இட் ரெடியூசஸ் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் ஷேர் ஹோல்டர் வேல்யூ அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இதெல்லாம் வந்து இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்களே ஏர்னிங் பர் ஷேர் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். இதை கவர்ன் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தோன்னா செக்ஷன் 68 to 70 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நம்ம கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் செபியோட ரூல்ஸும் அப்ளிகபிள் ஆகும். இதோட சோர்ஸஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி இந்த வகையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம பைபேக் பண்ணிக்கலாம். அண்டு இதோட கண்டிஷன்ஸ் என்னென்னா ஏஓஏல ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். அண்டு நம்ம கம்பெனியோட 10% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலையும் ஃப்ரீ ரிசர்வ்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறோம் பைபேக்கு அப்படின்னா போர்ட் ரெசல்யூஷன் வாங்கிக்கணும். அண்ட் இந்த வேல்யூவுமே இட் கான்ட் எக்ஸீட் 25% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ். அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்த்தோன்னா நாட் எக்ஸீடிங் 2:1. ஃபுல்லி பெய்டப் ஷேர்ஸை மட்டும் தான் நம்ம பாட்பேக் பண்ண முடியும். அதுவும் 2 பாட்பேக்கு இடையில் பைபேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இடையில மினிமம் 1 year கேப்பாவது இருக்கணும். அண்ட் அப்ரூவ் ஆகி 12 monthsக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இதில் சம் மெத்தட்ஸ் இருக்குது. ஓப்பன் மார்க்கெட் மெத்தட், டெண்டர் ஆஃபர், புக் பில்டிங் ப்ராசஸ்னு இதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைபேக் பண்ணிக்கலாம். ஷேர்ஸை வந்து 7 daysக்குள்ளே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அதை நம்ம கைக்கு வந்து 7 days கூட ஃபிசிக்கலாக டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அண்ட் அதை சேம் ஷேர்ஸை வந்து நம்ம 6 monthsக்கு இடையில இஷ்யூ பண்ணவே கூடாது. நமக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் பைபேக் மெயின்டைன் பண்ணணும். SH10 ஃபார்ம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். பெனால்ட்டின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs ப்ளஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 year.